கிச்சனில் மிளகு மஞ்சள் போட்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது இருமல் சளி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. 3/4 டம்ளர் பால் எடுத்துட்டு மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றி 1 டம்ளர் ஆக்கி அதை நல்லா கொதிக்க விடணும். பால் கொதித்ததும் அதுக்கப்புறம் இந்த மஞ்சப்பொடியில் 1/4 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் பனங்கல்கண்டு போட்டு கொஞ்சோண்டு மிளகை முணுக்கி வச்சுருக்கு அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி குடிக்கணும். பாலை ஊற்றி 1/4 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிச்சிச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுருங்க. பனங்கல்கண்டையும் போட்டுருங்க. மிளகுத்தூளும் போட்டுருங்க 1/4 ஸ்பூன். இது அவ்வளோ நல்லா கேட்கும். இருமல் சளிக்கெல்லாம் உடனே ரிலீஃப் கிடச்சிரும். மிளகோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடும். அந்த திப்பி இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வடிகட்டுறோம். சூப்பரான மிளகு மஞ்சள் பால் ரெடி ஆயிடுச்சு. ஜீனிக்கு பதிலாக பனங்கல்கண்டு போட்டிருக்கோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருமல் சளி இருந்தால் உடனே ரிலீஃப் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.